என்னடா இங்க தனியா நடக்கிறீங்க? கோபி சார் இப்ப கோபி பாக்யாவோட வாக்கிங் வந்திருக்காரு. என்ன சொன்ன இல்லன்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு என்னாச்சு? ஏன் அவ பின்னாடி போற? பேசும்போதெல்லாம் அப்படி பேசினாங்க. நீங்க கவலையே படாதீங்க. போய் நீ அவளை நம்பன பாத்திய? அவ ஏண்டி உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? पति ने पत्नी से कहा, भगवान ने तुम्हें 2 आंखें दी हैं, चावल से पत्थर नहीं निकाल सकती। फिर क्या हुआ? पत्नी ने प्यार से कहा, भगवान ने तुम्हें 32 दांत दिए, 2-4 पत्थर नहीं चबा सकती। Download ShareChat. நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஒதுங்கி இருக்கலாம். நீ எதுக்குடி ஒதுங்கணும்? என்னால மேல மேல அவ எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம வீட காலி பண்ணிட்டு போயிடலாம். நான் இங்கேயே இருக்கலாம். இல்லம்மா, போதும். நம்ம தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம். உன்னை கை கழுவி விட்டுட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கட்டுமா? சொல்லுங்க மம்மி. டாடி பார்க்காம இருக்க முடியாது. சொல்லி பார்க்காம இருக்க முடியாதுல்ல? நீ போன் பண்ணி அவர்கிட்ட பேசி இருக்கலாம்ல. என்ன மயோவை வச்சு பேசி அப்புறம் இங்க வர வைக்க பாக்குறியா? வர மாட்டேன். அவளை பெத்த அப்பா விட்டுட்டு போனப்பவே அவளை நான் பாத்துக்கிறேன். என்பது போக ஒன்னவே சைட் அடிக்கிறாருக்கா. எல்லா கன்றா வைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நீ வேலையை பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன். நான் என்ன பண்றேன்? சும்மா தான் ஃபோன் பண்ணா லீவ்ல இருக்கேன்ல. உனக்கு இன்னுமா லீவ் முடியல? அர்ச்சனா நீ ஆபீஸ் போக வேண்டியதானே? இல்ல இவனும் வீட்ல இருக்கான்னு தான் பேரு. மத்தபடி கூட இருந்தெல்லாம் உங்களை பார்த்து. டெலிவரி ஜனவரிக்கு அப்புறம் தானே இருக்கும். ஒன்றும் இல்லை, வேலை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. இமீடியட்டா முடிக்கிற மாதிரி எந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்களா? எனக்கு எவ்வளவு அப்ளை பண்றது தெரியுமா? போனே பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே வெளியூர் போயிருக்காருன்னு அதான் சும்மா அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். ஓடா, இனிமே உன்னோட எல்லா கிட்ட எதையும் டிஸ்கஸ் பண்ணாம கேட்காம எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உன் கிச்சனை பூட்டி வைக்கலாம்ல? அது எப்படிமா முடியும்? இது பிசினஸ் இல்லையா? நான் வேணும்னா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா? என்ன பாத்துக்கிறதே பெருசு, இதுல போய் என்ன வருது? பாக்கியா தான் சமைக்கிறேன். தெரியுது தெரியுது. ஓட்ஸ் கஞ்சி உப்புமான்னு சாப்பிட்டு வச்சா அவ்வளவுதான் போல. எனக்கு சமைக்க மாட்டேன்னு சேர்த்து தான் சமைக்கிறா. என்னது? எனக்கும் சேர்த்தா? என்ன பாக்கியை விட அத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்க. உனக்கு அவளை பத்தி இன்னும் தெரியல. அவ அந்த கோவத்துல இருந்தா, அதனாலதான் அவ உனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேன், சேர்த்து சமைக்கிறா. நம்ப முடியும்? அதோ அதை எடுத்து வை செல்வி. ஆமா, என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா என்ன? என்ன சமைச்சிருக்க? என்னன்னே தெரியல. கொடு. எனக்கும் டைம் ஆகும் அத்தை, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடலாம் தான், ஆனா பார்க்க நான் போய் என் ரூம்ல உட்காந்து சாப்பிடுறேன். ஏம்மா சாருக்கு நீங்க இன்னைக்கு சமைக்கலையா? காலையில நல்லாதான் சாப்பிட்டேன் பாக்கியா, ஆனா ஏன் இவ்வளவு சீக்கிரம்? என்னாச்சு இன்னைக்கு? இந்த கோபி சாப்பிடு. குடிடா, கொடுத்தாப்பா சாப்பிடு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அம்மா தான் சமைக்கவே இல்லையே. நடக்குது தெரியுமா? அதுதான் இங்க சரமாரியா நடந்துட்டு இருக்கேன்.
ரொம்ப டேஸ்டா இருக்கும். தூங்க சொல்றியா? யாரோ எப்படியோ போகட்டும். கொடுத்துருக்க மாட்டாங்க. பாக்கியா உனக்காகவே சமைச்சா அப்படின்னு சொல்லி கோபி கிட்ட வாய்க்க அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் நான் அவர்கிட்ட முடியாது. அவர் தூங்கலாம் இல்ல அத்தை, முழிச்சிட்டு தான் இருக்காரு. யாரு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தாரு. பாருங்க, ஏய், அவங்க புருஷன் பொண்டாட்டி என்ன வேணாலும் பேசுவாங்க. நீங்க முதல்ல வாங்க வாங்க. வச்சு கொடுத்த சாப்பாடை எடுத்துட்டு போய் நான் ரூம்ல வச்சு சாப்பிட்டேன். சொன்ன பொய்ய மெயின்டைன் பண்ண பட்னி கிடக்க போறீங்களா? என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்க போறீங்க. ஆ, தேவையில்லாத வேலையெல்லாம் போய் உட்காருங்க போங்க. வர